ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி. இன்று 18ஆம் தேதி 3ஆம் மாதம் 18ஆம் தேதி பங்குனி மாதம் 18ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை மதிய வேளையில் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து கோலார் தங்கவயல் பகுதியிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கு இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். அவர்களுக்கு இன்றைய நாளிலே 9:30 மணியாக இருக்கிறது. இந்த வேளையில் இணைந்திருக்கிறது ஊழியர் மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தாவியானவர் அவருக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாசர். Praise the Lord, brother. ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாசர். ஆமீன். காட் பிளஸ் யூ. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு நாமத்தினுடைய வல்லமை. கருமையானவிலே, மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு அவசியம் என்று பாவத்தை எதிர்த்து பிரசங்கம் பண்ணின யோவான் ஸ்தானகன். அதற்கு பிறகு அதே சப்ஜெக்டை மனம் திருந்துங்கள், பாவ மன்னிப்பு அவசியம், பாவத்தை அறிக்கையிடுதல் அவசியம், பாவத்தை விட்டுவிடுதல் அவசியம் என்ற மேலான உபதேசத்தை கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. மனம் திருந்துதல், பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுதல். இவ்விதமாக அவர்கள் அந்த காலகட்டத்திலே இயேசுவானவர் அவர்களுக்கு கட்டளையாய் சொன்னார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கம், இந்த சத்தியத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அருமையானவில்லை, இவர்கள் பசுத்த ஆவியின் நிறைவு வருவதற்கு முன்பதாக எத்தனையோ முறை உங்கள் மத்தியில பேசியிருக்கிறேன். பயந்தார்கள். மரண பயம், அரசாங்கத்திற்கு பயம், யூதர்களுக்கு பயம், ஏதாகிலும் செய்து விடுவார்கள் என்ற பயம். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது பசுத்த ஆவினுடைய நிறைவு வந்த பிறகு அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே கூடி, வீட்டிலும் தெருவிலும் ஆலயங்களிலும் அவர்கள் இந்த சிலுவையின் உபதேசத்தை எடுத்து சென்றார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் இயேசு என்னும் நாமத்தை அதிகமாக உச்சரித்து தைரியத்தோடும் வல்லமையோடும் பயமில்லாதபடி பிரசங்கத்தை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? யோவான் ஸ்தானகன், இயேசுவானவர் எந்த சத்தியத்தை வைத்தார்களோ அதே சத்தியத்தை பேதுரு எழுந்து நின்று மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினதில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அனுதினமும் ஆலயத்திலே ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்ட பிறகு,
ஒவ்வொரு நாளும் சேர்க்கப்பட்டார்கள். ஆதி சபை இயேசு என்னும் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைத்தவர்களாய் அவருடைய சிலுவையின் உபதேசத்தை பேதுரு சொல்லும் போது ஆணிதரமா, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட யூத ஜனம் தேவன் அவரை உயிர்த்தெழுந்தார், உயிர் எழுப்பினார், இந்த செய்தி மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்ற இந்த சிலுவையின் உபதேசத்தை எடுத்து சென்றார். இந்த தவசு நாட்களில் எங்கெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய கோலா தங்கவையில் முற்றிலுமாக இருக்கிற எல்லா சபைகளிலும் இந்த 40 நாட்கள் உபாச நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு போறேன். ஒவ்வொரு நாளும் உபாசத்திற்காக ஜனங்களை கூட்டுகிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த சபை, ஆதி சபை விசுவாசிகளும் சீஷர்களும் சேர்ந்து இயேசு சொன்ன அந்த சுசேஷத்தினுடைய சத்தியத்தை எடுத்து செல்லுவதில் தீவிரம் அடைந்தார்கள். இப்ப 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய 2ஆம் வசனத்தினுடைய அடிப்படையில் அங்கு பார்க்கும் பொழுது ஜெப வேலையாகிய, அப்போ ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து ஜெபிப்பதற்காக ஜனங்களை தட்டி எழுப்புவதற்காக புறப்பட்டார்கள். 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய ஆலயத்திற்கு நேராக ஜெபிப்பதற்காக கடந்து வருகிறார்கள். அங்கு ஒருவன் முடவன் இருந்ததை இந்த ஸ்டோரி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோவானும் பேதுரும் வருகிறார்கள். அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே அந்த முடவன் அங்கு இருக்கிறான். அவனிடத்தில் தெய்வ பக்தியை பார்க்கிறேன் நான். அவனிடத்தில் உண்மையான விசுவாசத்தை பார்க்கிறேன் நான். ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையை பார்க்கிறேன். ஒரு பகுதி தன்னுடைய வாழ்க்கைக்காக பிச்சை எடுக்கிற ஒரு மனிதனாய் இருந்தாலும், எல்லோரும் வருவதற்கு முன்பதாக, அங்க இருக்க ஊழியக்காரர் வருவதற்கு முன்பதாக அவன் அங்கே இருக்கிறான் என்றால், ஜெபத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் கனத்தை கொடுத்தான். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டத்துல இன்டர்நெட் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வீட்டிலிருந்து செய்தியை கேட்பது, நெட்டிலிருந்து பார்த்து கொள்வது, யார் யார் எந்தெந்த செய்தியை கொடுக்கிறார்கள் என்று. இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஜெபம் பண்ணுவதும் தேவ வசனத்தை விதைப்பதும் எல்லாம் எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதோ, யூடியூபோ நெட்டோ இன்ஸ்டாகிராமோ எல்லாவற்றிலும் நாம் ரேடியோல இதே செய்தியை எடுத்து சொல்லுகிறோம். இந்த ரேடியோ என்பது இல்லாத இடங்களுக்கு கூட இது செல்லுகிறது. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இவ்விதமாக டிராவலிங் பண்ணிருக்கும் போது இந்த சத்தியத்தை கேட்பதற்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காலகட்டத்தில் பார்க்கும் போது தேவனுடைய ஆலயமும் ஆலயத்துக்குள் ஜெப ஆவி நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவசியம். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தின் அங்கமாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு கனத்தை கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் நான் எதை பார்க்கிறேன் என்றால், வாசிக்கிறேன், ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள்.
தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலில் எனப்பட்ட தேவ ஆலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தினந்தோறும் அவனுடைய வாஞ்சை ஒரு கடத்தெருவுக்கோ ஒரு சந்தை தெருவுக்கோ ஜனங்கள் கூடுகிற இடத்திற்கோ அவன் போக விருப்பப்படவில்லை. அவனை சிந்திக்கும் பொழுது அவன் ஒரு விசுவாச குடும்பத்தில் பிறந்தவனாய் இருக்க வேண்டும். அவன் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து வாழ்கிற, தேவன் மீது அன்பு வைத்து தேவனுடைய ஆலயத்திற்கு கனத்தை கொடுக்கவும், எல்லோரும் உள்ளே சென்று ஜெபிக்கிறார்கள், நான் அந்த வாசலில் நின்று ஜெபிக்கிறேன் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு கனம் கொடுத்ததையும் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்ததையும் பார்க்கிறோம். இதுதான் தேவை. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு விசுவாசியாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய், இந்த சிலுவையிலே சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயத்திற்கு கனத்தை கொடுக்கவும் ஜெபத்திற்கு கனத்தை கொடுக்கவும் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஜெபமும் தேவனுடைய ஆலயத்திற்கும் முதலிடம் கொடுத்தான். அவனுக்கு இருந்த விசுவாசம், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் பிரவேசிக்கும் போது அவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொண்டு போதும் என்ற மனதோடு தேவனுடைய ஆலயத்தில் அவன் வருவதை நாம் பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலோ போய் பிச்சை எடுத்திருக்கலாம், இல்லை, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும், ஜெப வாழ்க்கையில் வளரவும், கர்த்தரை நம்பி வாழவும், கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்து வாழவும், உள்ளே செய்கிற ஜெபங்களை கேட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்தவும் என்பதில் நான் அவனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, இந்த இடத்துல தான் நாம் பார்க்க வேண்டியது. ஆறாம் வசனம், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இவன் ஊழியக்காரர்கள் வருவதற்கு முன்பதாகவே அங்கு அமர்ந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் பிச்சை எடுப்பதற்காக புதியதாய் வந்த பேதுரு யோவானையும் பார்த்து பிச்சை எடுக்கான். அப்போது பேதுரு பிச்சை கேட்கின்ற அந்த முடவனை பார்த்து, பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. பாருங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அவன் கேட்பது எது? காசு. இவர்கள் பேசுவது என்ன? இல்லை. எது இல்லை? வெள்ளியும் பொன்னும் இல்லை, உனக்கு கொடுப்பதற்கு ஒன்று இல்லை. அப்போ எவ்வளவு வேதனையோடு அந்த வார்த்தையை கேட்டிருப்பா. வேதனையோடு கேட்ட அந்த வார்த்தை எனக்கு தேவனை நம்பி வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் தென்படலாம். அந்த ஏமாற்றத்திற்கு பிறகு தேவ ஆசீர்வாதம் பெரியதாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் போதுமானவர்.
அவர் நன்மை செய்கிறவர், அவர் உதவி செய்கிறவர், அவர் தாங்குகிறவர், அவர் தேற்றுகிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரமாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த இடத்தில் பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் போது அவனுடைய அந்த வார்த்தையை கேட்கும் போது அவனுக்கு வேதனையாய் இருந்திருக்கலாம். உடனே இடைவெளி கொடுக்காதபடி என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அதான் ரொம்ப பெரியதானது. என்கிட்ட இந்த உலகத்திற்கு பிரியதான செல்வம் இல்லை. இந்த செல்வத்தை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. இந்த செல்வத்தை வைத்து இந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்று வரவில்லை. இந்த செல்வத்தினாலே பெரியவனாய் மாற வேண்டும் என்று நான் ஊழியத்தில் வரவில்லை. ஆனால் என்றைக்கு எனக்கு ஒன்று, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன். என்ன அது விலையேறப்பெற்றது? நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி பாருங்கள். அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், பேதுரு நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. அப்போ நஸ்ரனாகிய இயேசு என்னும் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, அந்த இயேசு என்னும் நஸ்ரனாகிய இயேசு என்னும் நாமம் அவன் காதுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, என் தாயின் வயிற்றில் முடவனாய் பிறந்தவன், நடக்க முடியாதபடி இனி ஒரு காலமும் நடக்காதவன், அந்த நாமத்தினுடைய வல்லமை, அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது அவனுடைய காதில் அது பிரவேசித்த பிறகு அந்த நாமத்தின் வல்லமை அவன் காதுக்குள்ளே பிரவேசித்தது. நடந்த அற்புதம் என்னவென்றால், ஓடாத இரத்தத்திற்கு ஓட ஆரம்பித்தது. கடினமாயிருக்கிற நரம்புகள் லவாக மாறினது. அடைப்பட்டிருந்த எலும்புகள் எழுந்து நிற்பதற்கு பலனை பெற்றுக் கொண்டது. எனக்கு அருமையானவளே, இந்த நாமத்தின் வல்லமையை ருசித்து பார்க்க வேண்டும். இயேசு என்னும் நாமத்திற்கு வல்லமை உண்டு. சிலுவையிலே சிந்தின அவருடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. இந்த பூலோகத்தில் கொண்டு வந்த அவருடைய சுசேஷத்தினுடைய சத்தியத்திற்கு வல்லமை உண்டு. அந்த சத்தியத்தை யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் மனம் மாறுகிறார்கள், வாழ்க்கை மாறுகிறது, சுகம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையானவளே, இந்த இடத்தில் ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், சீஷர்கள் என்று சொல்லும் போது கிறிஸ்துவோடு பயணத்தை செய்தவர்கள், சுவிசேஷ ஊழியத்தில் கிராம கிராமமா, மலைதோறும், கடலிலும், காற்றிலும், எந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்கு துணையாய் நின்றவர்கள், இயேசுனுடைய ஊழியத்தில் துணையாய் நின்றவர்கள், இயேசுவோடு ஆகாரத்தை உண்டவர்கள், இயேசுவோடு பயணத்தை செய்தவர்கள், இயேசுவோடு ஜெபத்தில் தரித்திருந்தவர்கள், இயேசுனுடைய அற்புதத்தை கண்ணால கண்டவர்கள், ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டு கேட்டு தன்னுடைய மனதில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தருணம் கர்த்தரால கொடுக்கப்பட்ட வல்லமையினாலும் கர்த்தரால கொடுக்கப்பட்ட அந்த வரத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாய், யாருக்கும் பயமில்லாதபடி, யாரையும் எதிர்பார்க்காதபடி, தன்னாவிலே உச்சரிக்கிற ஒரே ஒரு நாமம், வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல்
வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எல்லா நாவுகளும் அவரே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவிலே நின்று கொண்டிருந்த பேதுரு தன்னுடைய கையை நீட்டுகிறார். வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இவனுடைய கரம் கர்த்தருடைய கரத்தினாலே வல்லமையினாலே நிரப்பப்பட்ட கரம். கர்த்தருடைய ஆவியினுடைய வல்லமை நிரப்பப்பட்டு கர்த்தராகிய தேவன் அந்த ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு மகா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக அழைக்கப்பட்ட சீஷன். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை பெற்று கொண்டிருந்தாலும் ஒன்றுமில்லாதவன், சமூகத்திலே தள்ளப்பட்டவன், முடியாத நிலையில் தான் அவன் வந்து பிச்சை எடுக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையின் தேவைக்காக, அவனுடைய வாழ்க்கையின் உதவிக்காக, மற்றவர்களை நம்பி வாழ வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறவன், அவன் பிச்சை எடுக்கிறவன் எப்படி இருந்திருப்பான்? யோசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த தாழ்மை, எல்லோரையும் நேசிக்க வேண்டும், எல்லோர் மீதும் அன்பு கூற வேண்டும், எல்லோரையும் கனத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்ற நிலையில் சத்தியத்தை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியம் எனக்குள்ளே இருந்து வளர வேண்டும், வாழ வேண்டும், அந்த சத்தியத்தை வைத்து நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்று விசுவாசித்த பேதுரு அந்த அழுக்கு துணியை கூட போட்டு இருந்திருக்கலாம். தன் வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவனுக்கு ஒரு கரத்தை கொடுக்கின்ற, தூக்கி விடுகிற ஒரு நிலை தான். தூக்கி விடணும். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே சில காலகட்டங்களில் மற்றவர்களை தூக்கி விடுவதில் பின்வாங்குகிறோம். மனது இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் தன்னுடைய கரத்தை குறுகி கொள்ளுவோம். ஜெப ஆலயத்தில் பிரவேசித்த இவனுடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு அவன் சிந்திக்காதது ஒன்று. அவன் வீட்டிலிருந்து வரும்போது யார் எனக்கு கொடுக்க போகிறார்களோ, இன்றைக்கு தேவை கத்தை சந்தித்தால் போதும் என்ற மனதோடு அவன் வந்திருக்கலாம். அந்த யோசனையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலமும் அவன் நினைக்கவில்லை, நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலே எனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடைபெறும் என்று நினைக்கவில்லை. இவன் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு கரத்தை தூக்கி எடுக்கின்றான். அந்த கரம் அவனுக்குள்ளே பிரவேசிக்க எடுத்துக்கொண்ட தீர்மானம், அந்த தீர்மானம் என்னவென்றால், கர்த்தருடைய அவனுக்கு உதவியாய் நின்றது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தை விசுவாசிக்கிற நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே ஆண்டவருக்காக தேவனுடைய ஆலயத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு கனத்தை கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அந்த நம்முடைய வாழ்க்கையிலே மிக பெரியதான ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், அந்த ஆலயத்தில் தான் நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிறோம் நித்திய வீட்டுக்கு. கர்த்தர் சொன்னார், என்னுடைய அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆமா, ஆண்டவர் நமக்கென்று ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த கடந்து இருக்கின்றார். ஆயத்தப்படப்பட்ட நித்திய ஜீவனுக்குள் நாம் கடந்து செல்லுகிற நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு பின்பற்றுகின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருமையானவர்களே, இந்த இடத்தில் பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான் என்றால், தன் கரத்தை பிடித்து தன் கரத்தினாலே அவனை தூக்கி எடுக்கின்றான். அந்த கரத்தினாலே தூக்கி எடுக்கிற அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில அவன் குற்றப்பட்டவனாய் அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக் கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, வெளிப்படுகின்ற ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இடைப்படுகிறார். அவருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறது. அவருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்மை ஆளுகை செய்ய நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர் அவர். இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது வலது கரத்தை அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன கொண்டது. பலன் அடைந்த ஒரு ஜீவியத்தை இங்கு பார்க்கின்றோம். ஒரு ஊழியக்காரன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், ஒரு மனிதன், சமுதாயத்திலே தள்ளப்பட்டிருந்தவனுக்கு இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் வல்லமையை அவனுக்குள்ளே பிரவேசிக்க வைத்து அவனை குணமாக்கின்ற அளவுக்கு அவனை விடுதலை ஆக்குவதற்கு, பழைய வாழ்க்கை ஒழிந்து புதிய வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அடைவதற்கு கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த கருமையானவளே, அவன் கடத்தெருவில் பிச்சை எடுத்திருந்தால், சந்தையில் பிச்சை எடுத்திருந்தால், 4 ரோடு கூடுகின்ற இடத்தில் பிச்சை எடுத்திருந்தால் இவனுக்கு இந்த அற்புதம் கிடைத்திருக்காது. ஜெபத்திற்கும் ஜெபத்தினுடைய வாஞ்சைக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் தன் வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்தபடியினாலே, வாஞ்சை இருந்தபடியினாலே அவன் எதிர்பார்ப்பாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவனுடைய கால்கள், கைகள் எல்லாம் தேவ பலத்தினாலே நிரப்பப்பட்டது. அவனுடைய அனுபவத்தை பாருங்க. தேவனுடைய பலத்தினாலே நிரப்பப்பட்டான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரொம்ப அவசியம், சிந்திக்க வேண்டியது அவசியம். அந்த காலகட்டத்துல சீஷர்கள் அந்த நாமத்தை உச்சரிப்பதில் பயப்படவில்லை. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும்
தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது என்று பேதுரு சிலுவையின் உபதேசத்தை ஆணிதரமாக அடித்து உபதேசத்தை சொன்னதை பார்க்கிறோம். உங்களால் பயம் இல்லை. வாழ்க்கையில அவர் பயந்து ஓடவில்லை, அவர் பயந்து விலகவில்லை. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பினப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. இது பேதுரு சொல்லுகின்ற சாட்சி, பேதுரு பண்ணுகிற பிரசங்கம். ஒரு இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு குத்தப்படுகிற ஒரு பிரசங்கம். உங்களால் சிலுவையில் அறைந்தவர், தேவனால் மரணத்தை வென்றவர். இதுதான் ரொம்ப முக்கியம். இவருடைய பகுதி இவர் சொல்லுகிறார். அடுத்தது நாம் பார்க்கும்போது, அவன் இந்த அற்புதத்தை பெற்ற பிறகு எழுந்தான். எழுந்த பிறகு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று செய்திருக்கான். என்ன செய்திருக்கலாம் என்றால், வீட்டுக்கு ஓடி இருக்கலாம். அவனுடைய தாய் தந்தை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி இந்த வேதம் சொல்லவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் என்றால், அவன் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுரு யோவனையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள். கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்க சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அருமையான நடந்த இதை குறித்து எப்படி இயேசு இஸ்ரவேல் ஜனத்தார் மூலியமாக கொலை செய்யப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரண தண்டனை கொடுக்கப்பட்டார். ஆனால் தேவன் உங்களுக்கு முன்பதாக அவரை உயிரோடு எழுப்பினார் என்று இந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகின்ற ஒரு பகுதியா இருந்தாலும், இன்னொரு பகுதி அவன் குணமாக்கப்பட்டவன் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருந்தான். அவன் பிரவேசித்தது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் அசைவாடுகிற நசரேயனாகிய இயேசுவுக்கு நன்றி செலுத்த உள்ள பிரவேசித்தான். அதுதான் நன்றி கடல். அவன் குணமாக்கப்பட்டவன். அந்த காலகட்டத்திலே சரீரத்தின் மூலமாக குணமாக்கப்பட்டான். ஒன்று நான் இந்த தவசு நாட்களில் ஆணிதரமாக அடித்து பேச வேண்டியது என்னவென்றால், இந்த சிலுவையின் உபதேசத்தினால், அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினால்
நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மீட்கப்பட்ட நாம், பசுத்த ஆவின் பலனை பெற்ற நாம், பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தத்தின் மூலமாக பெற்ற நாம், தேவனுடைய ஆலயத்துக்குள் அவன் பிரவேசித்தது போல நாமும் தேவனுடைய ஆலயத்திற்கு தவறாமல் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து அவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவரை தூது கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அவர் நமக்காக ஜீவனை விட்ட கர்த்தர். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக எதை பார்க்கிறோம் என்றால், எதை சிந்திக்கிறோம் என்றால், இதிலிருந்து எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இந்த முடவன் அவன் வாழ்க்கையில் ஜெபத்திற்கு முதலிடத்தை கொடுத்தான், தேவனுடைய ஆலயத்திற்கு முதலிடம் கொடுத்தான். இதுவரையிலும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து ஜெபிக்காதவன், இதுவரையிலும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து ஆராதனை செய்யாதவன், இதுவரையிலும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து தேவ வசனத்தை கேட்காதவன், இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை அவனை தொட்ட பிறகு அவன் வீட்டுக்கு செல்லவில்லை, உற்றார் உறவினத்தில் செல்லவில்லை. அவன் குணமாக்கப்பட்டான் என்று மற்றவர்களுக்கு போய் சொல்லுவதை காட்டிலும் அவன் எங்கே போனான் என்றால், இயேசு என்னும் நாமத்தினுடைய வல்லமையை அவன் காதிலே உச்சரித்த, நாவிலே உச்சரித்த, அவனுடைய காதிலே அது துணித்த அந்த இயேசுவின் நாமம், அந்த நாமத்தை பின்பற்றுவதற்காக தேவனுடைய ஆலயத்திற்கு பிரவேசித்தார். அழைக்கப்பட்ட நாம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், கர்த்தருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு பசுத்தத்திற்கு ஏதுவாயிருக்கிறபடினாலே, பசுத்தம் அடைவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்குவதற்கும் தேவனுடைய சமூகத்திலே கூடியிருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ வசனத்தை கேட்பதற்காக தேவனுடைய வீட்டிற்கு வருகிறோம். அவன் படுக்கையை வெளியே விட்டு விட்டான். சுமந்து கொண்டு வந்தது, படுத்து கொண்டு இருந்தது. அந்த அழுக்கு துணியோ எதுவோ, அழுக்கான படுக்கையோ பாவமான படுக்கையோ எல்லாம் ஆலயத்திற்கு வெளியே நின்றது. அவனுடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டவனாய், சரீரம் சுத்தமாக்கப்பட்டவனாய், இயேசு கிறிஸ்துவின் நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே அவன் பலன் அடைந்து குணமாக்கப்பட்டவனாய், கர்த்தருக்கு நன்றி செலுத்த, கர்த்தரை பின்பற்ற, கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். இதுதான் முக்கியம். உன்னை கர்த்தர் எதற்காக ரட்சித்தாரோ, எவ்விதமாய் மீட்டு கொண்டாரோ, அவன் எல்லாரிடத்திலும் சாட்சி சொல்லுகிறான். இயேசு தான் என்னை குணமாக்கினார் என்று ஒரு சாட்சி உள்ள மனிதனாய் மாற்றினார். ரொம்ப ஆச்சரியக்குரியது என்னவென்றால், அவன் அந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகவில்லை, உள்ளே பிரவேசித்தார். அளவில்லாத மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டான், அளவில்லாத சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான், அளவில்லாத சமாதானத்தை பெற்றுக்கொண்டான், தன் சொந்த காலிலே நடக்கக்கூடிய வல்லமையும் பலனையும் பெற்றுக்கொண்டான். இவனுக்கு இருந்த பிரச்சனை வேறாயிருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறாயிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்பது இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் தேவனுடைய ஆலயத்திற்கும் ஜெப கூடுகைக்கும் அவன் தினந்தோறும் வந்தது போல அவன் கொடுத்த கனம் ஜெபத்திற்கு, கொடுத்த கனம் தேவனுடைய ஆலயத்திற்கு. குணப்பட்ட பிறகு ஜெபிக்கிற ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார்.
அவனை அவருடைய வல்லமையினால குணமாக்கின கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ரட்சிக்கப்பட்ட நீயோ நானும், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும், ஆத்துமா, சரீரம், ஆவி எல்லாவற்றையும் மீட்ட இயேசு கிறிஸ்து தன்னையே தியாகம் செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்தது. நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட அந்த ஆத்துமா கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தாம் வீட்டிலிருந்து தேவனுடைய வீட்டிற்கு சென்று தேவனை ஆராதித்து அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய சத்தியத்தில் நடந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலின் தேவன் நீர் மாறாதவர். சீஷர்கள் உம்முடைய சிலுவையின் உபதேசத்தை சுமந்து சென்றார்கள். இந்த காலகட்டத்திலே இந்த சிலுவையின் உபதேசத்தை இந்த ரேடியோ மூலமாக அநேக தேசங்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு, அநேக தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது எடுத்து செல்ல கிருபை கொடுத்திருக்கிறது. அதற்கு ஸ்தோத்திரம். இந்த வானொலி ஆண்டவரே, இந்த சங்கம் வானொலி, இதன் மூலமாக வருகின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் பேசுகின்ற ஒவ்வொரு சத்தியத்திலும் கிரிய செய்து அது தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீட்கப்பட ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடும். இயேசுவின் நாமமே அல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதையும், இந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கவும், கல்வாரியின் அன்பு, விலையேற பெற்ற அன்பு, இவர் மூலமா தான் நித்திய ஜீவன் உண்டு என்பதை விசுவாசிக்க அநேக உள்ளங்களை இந்த சத்தியத்தின் மூலமாய் தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்தை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. உங்களையும் சபையும் வாழ்த்துகிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க இடத்திலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு ஒலிப்பிலே ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you pastor. ஆமென். ஆமென். God bless you brother. Thank you. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்து தேவசெய்தி கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.